கேஸ் தீந்துருச்சு நேற்றே சொன்னேன். இன்னைக்கு மதியானம் லஞ்ச் வெளியே தான் பண்ணேன். நேற்றே சிலிண்டர் புக் பண்ணியாச்சு. ஈவினிங் வந்துடுச்சு. நீ வெயில் காலம் வந்துடுச்சு. ஒரு நாளைக்கு 5 தடவை குளிப்பேன். கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிட்டு பசங்களை கூப்பிட்டு மாடிக்கு போய் காக்கா இருந்தா போது மாடிலே இருந்துப்பான். கீழே வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டிஷ். காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு சேட் நியூஸ். சைக்கிளிங் போலான்னு சொல்லி போயாச்சு. 1000 கஷ்டம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை சந்தோஷப்படுத்தும். சைக்கிளிங் போயிட்டு ஜூஸ் குடிக்கும். நம்மளோட ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எப்படி வேணாலும் சொல்லி பார்த்து நல்லா பண்றீங்க அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணி நான் ஆர்டர் பண்ண ஜூஸ் இந்த பையனுக்கு போயிடுச்சு. கடைசியில் ஏன் ஜூஸ் வரவே லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து அதை வச்சு ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணான்னு பண்ணேன். ஃபுல்லாக மனசு ரொம்ப டிப்ரெஷன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் அப்போய் மனசு ரிலாக்ஸ் ஆகல. நான் ஒரு டிப் சொல்றேன். கஷ்டமா இருக்கும் போது ஹவுஸ் கிளீனிங்கு, குக்கிங்கு, வெசல் வாஷிங் இதெல்லாம் ஒரு தெரபிஸ்ட்டுங்க. எனக்கு பொதுவாக அதெல்லாம் பண்ணும் போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நான் கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் இல்லை. மாதிரி நல்ல விஷயம் இல்லை, டாக்ஸிக் இல்லாத விஷயத்துக்கு நீ நானே அடிக்ட் பண்ணிப்பேன். இவனை பாருங்க, நான் எங்க இருக்கேன்னா என் காலை சுத்தி சுத்தி தான் வரும். இவனுக்கு நான் பேசுறது புரியுதா புரியலையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ பாசம் வச்சிருப்பேன். ஆனால் மனுஷங்க மட்டும் ஏன்னா இவ்வளோ டாக்ஸிக்கா இருக்காங்களோ. நம்ம கூட நல்லா இருக்கவங்க நல்லா இருந்தா நமக்கு ஹாப்பி. அது ஏன் நம்ம கூட இருக்கவங்களுக்கு வர மாட்டேங்குதுன்னு தெரியும். எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேர். ஒரு நைட்டு டீ குடிக்க போனோம். சடன் சர்ப்ரைஸா பாய்ஸை பார்த்தாச்சு. பாய் கைஸ், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் ஃபன்.